இந்தியாவில் இருக்கிற எல்லா சத்பரிவார அமைப்புகளும் இந்த ஒரு வாரத்துக்குள்ள மொத்த பேருமே நீங்க சொர்க்கத்துக்கு போயிடுங்க, நாடே சந்தோஷமா இருக்கும். புத்தர் சொன்னது எனக்கு ஞாபகம் வருது. யாகம் வேள்வி எல்லாம் நடத்துற இடங்கள்ல போய் நிறைய குதிரை பசு இதெல்லாம் போட்டு எரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அதுக்காக தான் பிரச்சாரம் பண்றாரு. அப்போ அப்படி நடந்துகிட்டு இருக்கிற ஒரு இடத்துக்கு போகும்போது சொல்றாரு, இந்த மாதிரி பசுக்களை குதிரைகள் எல்லாம் எடுத்து யாகத்துல போடுறீங்களே, இது பாவம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை இல்லை, இதன் மூலமா அவங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்னு சொன்னாராம். ஸோ நல்ல ரூட்டா இருக்குது, நீங்க அப்படி குதிச்சு சொர்க்கத்துக்கு போயிடலாமே, பிராமணர்கள் அதுல குதிச்சு சொர்க்கத்துக்கு போயிடலாமேன்னு சொன்னாராம். அந்த மாதிரி சொல்றீங்க. ஆமாம், இப்படி புத்தர் சொன்னதுனால ஒன்று சொல்றேன். இவனுங்க இந்திய அரசியல் சாசனத்தினுடைய சட்டத்திட்டங்கள் எல்லாம் மாத்துறதுக்கு என்னென்ன பண்றானுங்களோ, காங்கிரஸை ஒரு எதிரியா காமிச்சிடறான். புத்தர் இதுக்கு ஒரு அழகான ஒரு விளக்கத்தை சொல்றாரு. ஒரு நல்லதை மிக நல்லதோட ஒப்பிட்டுக்கோ, ஒரு கெட்டதை மிக மோசமான கெட்டதோட ஒப்பிட்டுக்கோ, நல்லதை கெட்டதோட ஒப்பிட்டு நல்லதை காமிச்சிடாத. அப்போ இது எவ்வளவு பெரிய ஆழமான ஒரு வார்த்தை. நீ நல்லதை மிக நல்லதோட ஒப்பிட்டுனா, இந்திய அரசியல் சாசனம் உலகத்திலேயே இருக்கக்கூடிய அத்தனை நாடுகள்ல எதிராக மிக சிறந்தன்னு பார்த்து நீ அதோட ஒப்பிடு. நீ மிக மோசமா இருக்கக்கூடிய மனுவோட ஒப்பிடாத. புத்தர் 2600 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வார்த்தையை உபயோகிச்சிருக்கிறார்.